ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ அறிவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, டாடா மோட்டார்ஸ் 2024-25க்கான Q1 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இப்போ நம்ம அந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுவோம். இந்த வரக்கூடிய குவார்ட்டருக்கு இது என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம ஒரு தேடுதல் முயற்சியாக எடுப்போம். இப்போ இவங்க ட்ரெண்ட்லைன் கிளாசிஃபிகேஷன்ஸில் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்குது, அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் இருக்குது, டெக்னிக்கலாக மாடரேட்லி புல்லிஷில் இருக்குது. அனாலிசிஸ்ட் வந்து பிரைஸ் டார்கெட் 1161 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரைஸ் அப்சைட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இந்த தருணத்தில் 1016க்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. பிஇ ஜோனை பொறுத்த வரைக்கும் பை ஜோன் தான் காட்டிக்கிட்டு இருக்கு. நம்ம வந்து ஃபண்டமெண்டலாக பார்த்தோம்னாக்க அப்ரோப்ரியேட் லெவலை தாண்டி ஒரு நல்ல லெவலுக்கான சால்வன்சி பொசிஷனை கீப் அப் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி கொஞ்சம் கூட தான் இருந்தாலும் அது டாலரன்ஸ் லிமிட்டில் தான் இருக்குது. பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் இதுக்கான growth ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது என்னுடைய புரிதல். கன்சல்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து 32 அனாலிசிஸ்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 21 பேர் வந்து பை சொல்லியிருக்காங்க, 7 பேர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க, 4 பேர் வந்து செல் சொல்லியிருக்காங்க. குவார்டர்லி அனாலிசிஸை நம்ம வந்து அனலைஸ் பண்ணுவோம். நண்பர்களே, இதுக்கான ஆனுவல் வீடியோ ஆல்ரெடி போட்டுருக்கிறோம். டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் வேணாலும் தரோம். தேவைப்படுறவங்க அதை பார்த்துக்கலாம். அதில் ஆனுவல் டார்கெட் இருக்கும். ஸோ இப்போ இவங்க இந்த குவார்டர்லி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும், குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் ஜூன் மாதம் 2024 ஜூன் 2023 கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் 73% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூ 5.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Q2Qன்னு வரும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு 20,000 கோடி ரூபா 12,000 கோடி ரூபா கிட்ட குறைஞ்சிருக்கு. ஆமாம், 12,000 கோடி ரூபாய்க்கு கிட்ட குறைஞ்சிருக்கு ரெவென்யூ. அப்போ நெட் ப்ராஃபிட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட அதுவும் 12,000 கோடி ரூபாய்க்கு கிட்ட குறைஞ்சிருக்கு. அதனால இபிஎஸ் வந்து 45.4லிருந்து 14.6 குறைஞ்சு போச்சு. சரி, இப்போ இது வந்து அடுத்த குவார்ட்டரில் மேட்ச் பண்ணி மேலே ஏற்றிடுவாங்க, அது வேறு விஷயம். இப்போ எம்எஃப் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 0.33% ஹோல்டிங் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. எஃப்ஐஎஸ் வந்து 1.02% வந்து ஹோல்டிங்கை இவங்க வந்து டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. சரி, இப்போ நம்ம வந்து இந்த இபிஎஸ் தகவல்களை தூக்கி நம்ம உள்ள தூக்கி போட்டோம். இது உள்ள தூக்கி போட்டோம். இப்போ நமக்கு வந்து என்ன வருது அப்படின்னு சொன்னாக்க, இவன் வந்து 878 அதில் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம இதை நேராக சார்ட்டில் போட்டுருவோம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, இது இந்த குவார்ட்டரோட ரிசல்ட்டை மாத்திரமே எடுத்து வச்சு பார்க்க முடியாது. அடுத்தடுத்த 2 குவார்ட்டரோட ரிசல்ட் எடுத்து வச்சு நம்ம பார்க்கும்போது மாத்திரம் தான் இதுக்கு நமக்கு சரியாக வரும். சரி, இப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அனாலிசிஸ்ட் வந்து சர்ப்ரைஸ் 102 வந்திருக்கு. அப்படி 102 வர்றதுனால இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2,500 ரூபாய்க்கு நம்ம எதிர்பார்க்கலாம். அப்போ இது 67x25 88.25 இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு லெவல்ஸாக இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம சார்ட்டில் பார்ப்போம். இப்போ சார்ட்டில் நமக்கு வந்து பார்த்தோன்னா இவன் 1179 வரைக்கும் போயிருக்கிறான். 1179 போயிட்டு 1064 கீழே உடைச்சான் அப்படின்னு சொன்னாக்க, இது 875லேருந்து 961ங்கிற ரேஞ்சில் ஏதோ ஒரு ரேஞ்சில் சப்போர்ட் எடுக்கணும். ஆல்ரெடி மே மாதமே அந்த லெவலில் தான் வந்திருக்கிறான். அதனால திருப்பி 961ல் சப்போர்ட் எடுத்துட்டு 1215 1344ன்னு போறானாங்கிறது தெரியாது. இதெல்லாம் லெவல்ஸ். சப்போஸ் அவன் 875 கீழே உடைச்சிட்டான்னு வச்சுக்கோமே, 838லேருந்து 774 வரைக்கும் இது வந்து அடுத்த லெவல் ஆஃப் சப்போர்ட் வருது. ஸோ இப்போ இவன் 774 வரைக்கும் வரப்போறான்னாக்க சேல்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாகி இபிஎஸ் ரொம்ப கம்மியானா தான் அந்த அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால இது சப்சிக்வெண்ட்டாக ஒவ்வொரு குவார்ட்டர்லையும் இபிஎஸ் எவ்வளோ எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற டிடிஎம் பேஸ் பண்ணி தான் இது போய்கிட்டு இருக்கும். ஸோ இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுதுனாக்கா, இது சப்சிக்வெண்ட்டாக இது மேலே அடுத்த டிடிஎம் வந்து 22 இபிஎஸ், அடுத்த குவார்ட்டருக்கான இபிஎஸ் டிடிஎம் வந்து 22 இருக்கிறதுனால இவன் 961லையோ 875லையோ சப்போர்ட் எடுத்துட்டு 1215 போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது உடச்சு போனோன்னா 1344க்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புரிதல். ஆனுவலைஸ்டாக இதுக்கான ஸ்கோப் வந்து 2,500க்கு இருக்குது. ஆனுவலைஸ்டாக ஸ்கோப்பு, அது அடுத்த குவார்ட்டருக்கு ஸ்கோப் இல்லை. ஆனுவலைஸ்டு ஸ்கோப் 2,500க்கு இருக்குது. 2,500 ரீச் பண்ண போகிறானா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து நம்ம ஒவ்வொரு குவார்ட்டர்லையும் பார்த்து அனலைஸ் பண்ணிகிட்டே இருப்போம். இப்போ நம்ம வந்து இவன் வந்து 961லையோ இல்லாட்டி 875லையோ சப்போர்ட் எடுத்தான்னா 1225க்கான வாய்ப்புகள் இருக்குது. 1064 பிரேக் பண்ணும்போது 1215க்கான வாய்ப்புகள் இருக்குது. 1215 பிரேக் பண்ணி மேலே போனோம்னாக்கா 1344க்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் 875க்கு கீழே உடைச்சா அப்படின்னு சொன்னால் 838லேருந்து 774க்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ இந்த சைடு 2 மேலே 2 மாத்திரம் பார்த்துக்குவோம். கீழே நோட் பண்ணி வச்சுக்குவோம், அவன் எந்த அளவுக்கு வரான்னு பார்ப்போம். அதனால் ஒவ்வொரு குவார்ட்டரோடைய ரிசல்ட்டுமே இவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சென்சிட்டிவாக தான் போகிற மாதிரி இருக்குது. தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு உதவ ஷேர் பண்ணுங்கள், சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.